Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம திருப்பி இந்த அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது பைனரி ஆப்ரேஷன்னா என்ன, பைனரி ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ், குரூப்னா என்ன, குரூப்புக்குண்டான கண்டிஷன்ஸ் என்ன, அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ், இதையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த குரூப்லேயே அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லியன் குரூப் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். அப்லியன் குரூப் இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அப்லியன் குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அப்லியன் குரூப்னா ஒன்றுமே இல்லைங்க, அந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது குரூப். அஞ்சாவதா என்னன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தென் இட் இஸ் செட் டு பி a அப்லியன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, 4 கண்டிஷன்ஸ் என்னென்ன? க்ளோசர், அசோசியேட்டிவ் அண்ட் ஐடென்டிட்டி இன்வர்ஸ். அஞ்சாவது கண்டிஷனாக ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுதான் என்னது? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. தட் இஸ் A star of B is equal to B star of A for all A comma B belongs to G. இவ்வளோதாங்க விஷயம். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா A star of B equal to B star of A for all A comma B belongs to G. Gல கூட எல்லா எலிமெண்ட்ஸும் எடுக்கிறோம், A star of B போடுறோம், அடுத்தது ரீப்ளேஸ் பண்ணுறோம். B இருக்கட்டுலையே A இருக்கட்டுல B, அப்படி போகும்போதும் வேல்யூ மாறலை, சேம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் இதோடைய அர்த்தம். A star of B is equal to B star of A. அப்படி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எந்த ஒரு குரூப்புமே நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? அப்லியன் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக புரியுதுங்களா? அப்போ அப்லியன் குரூப்புக்கு அடிஷனலாக 5வது ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவைப்படுது. குரூப்புக்கு 4 ப்ராப்பர்ட்டி, அப்லியன் குரூப்புக்கு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இதுதாங்க கான்செப்ட். இதுதான் நம்ம டெஃபினிஷன்ஸாக எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை புரிஞ்சிடுச்சிங்களா? அப்லியன் குரூப் அப்படின்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? A star of B is equal to B star of A அப்படின்னு சொல்லணும். எல்லா எலிமெண்ட்ஸ், ஜியில் கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இது பொருத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த பேசிக் கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா டெஃபினேஷனாக எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். டெஃபினேஷனாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், டெஃபினேஷன்ஸ் நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்போ அப்லியன் குரூப் அப்படின் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? தட் இஸ் டெஃபினேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் G be a group satisfies, let G be a group and if it satisfies the commutative property then G is abelian group. That's all. Let G be a group னு சொல்லிட்டாங்க. குரூப்னு சொன்னால என்ன அர்த்தம்? 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். and if satisfy the another condition, that is extra condition, என்னது? commutative property satisfied, then G is said to be a abelian group. இதுதான் நான் சொல்லுவாங்கன்னா, வேற சில நோட்டேஷன்ல இது ஒரு மெத்தட் ஆஃப் டெஃபினிஷன். இன்னொரு மெத்தட் ஆஃப் டெஃபினிஷன் சொல்லுவாங்கன்னா, if G is a group then G is said to be abelian if A star of B is equal to B star of A for all A comma B belongs to G. இது ஒரு டெஃபினேஷன், இது ஒரு மெத்தட். Let G be a group, then G is said to be a abelian if A star of B is equal to B star of A for all A comma B belongs to G. இதுவும் என்னதுங்க? It is also one of the method to approach, to define, to say what is meant by abelian. ஸோ ஒவ்வொரு புக்குக்கும் நோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் டெஃபினிஷன்ஸ் லைட்டாக முன்ன பின்ன மாறும்.
இங்கே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது அபிலியன். இங்கே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிரஸே பண்ணியிருப்பாங்க. ஏ ஸ்டார் ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஆஃப் ஏன்னு எக்ஸ்பிரஷனே கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இது என்னது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். அப்போ எந்தெந்த குரூப்லாம் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ then it is said to be abelian. ரெண்டுத்துக்கும் மீனிங் சேம், ரெண்டுத்துக்கும் மீனிங் சேம். ஸோ வெவ்வேறு புக்கை நீங்கள் படித்து பார்த்தாலும் கான்செப்ட் என்னதோ சேமாக தான் இருக்கும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். டெஃபினேஷன்ஸை முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குறான கான்செப்ட்ஸ் என்ன, அதுக்குறான சாராம்சம் என்ன, அந்த டெஃபினேஷனில் என்ன பேசிக்காக சொல்கிறாங்க, எதை வலியுறுத்துறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பேசிக்கை படிச்சிங்கன்னா பேசிக் ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகிடும் மனசுக்குள்ள. நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம், பேசிக்கை அப்படியே படிக்கிறோம். பேசிக்கை படிச்சுட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஒரு கான்செப்டை நமக்குள்ளே வாங்கிக்கிறோம். இதே டெஃபினேஷனை வேற எங்கேயாவது பார்க்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது, சில கன்ஃபியூஷன்ஸ் ரைஸ் ஆகும். அதனால இந்த கன்ஃபியூஷன் ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே சான்ஸு, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சக் த கான்செப்ட். என்ன கான்செப்ட் அந்த டெஃபினேஷன் என்ன சாராம்சம் இருக்கோ அதை கற்றுக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினேஷன்ஸ் எது கொடுத்தோம்னாலும் நமக்கு ஈஸியாக கோத்ரூ பண்ணிடலாம். நம்மளாவே கூட டெஃபினேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி எழுதிட்டு போயிடலாம். இதில் அதான் ரொம்ப பியூட்டி. ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா தென் we can able to define the concept for each and every topics. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பல தடவை நான் சொல்லியிருக்கிறது ஒரே விஷயம் தான். எந்த ஒரு டெஃபினேஷன் எந்த ஒரு கான்செப்ட்னாலும் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அப்சர்வ் வாட் இஸ் கிவன், வாட் இஸ் ஐடியாஸ் கிவன், வாட் இஸ் த கான்செப்ட் which is hidden in the definitions. Like that you have to observe. Then you know what is the concept, main concept of the definition. Then you are very very sound in the topic. Clear? So abelian group அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. அப்போ அபிலியன் குரூப்னு தெரிஞ்சு போச்ச பிறகு அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் என்னாகும், அந்த அபிலியன் குரூப்புக்குண்டான கான்செப்ட் நமக்கு ஈஸியாக ரீச் ஆகிடும் அப்படின்றது உண்மை. அப்போது அபிலியன் குரூப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், that is nothing but கவனிங்க. அபிலியன் குரூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். Abelian group, for example, z comma plus set of all integers under addition is a Abelian group. Is a Abelian group. Why? Because for Abelian group நாங்க சொல்லிருக்கோம் a star of b is equal to b star of a for all a comma b belongs to g. இங்க ஸ்டார்ன்றது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், பைனரி ஆப்ரேஷன். இந்த பைனரி ஆப்ரேஷன்றது இங்கே என்னன்னு எடுத்துக்கிட்டோம், ப்ளஸ். அப்போது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸில் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 லைக் தட் கோஸ் ஆன். அப்போ ஏன்ற எலிமெண்ட் 2ன்னு எடுத்துக்கிறோம், பின்ற எலிமெண்ட் 1ன்னு எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணுறோம். எதை பேஸில், ப்ளஸில். அப்போது 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 1 + 2 இஸ் ஈக்குவல் டு 3. ரெண்டுத்துடைய வேல்யூஸை ஆட் பண்ண எப்படிங்க வருது, 2 + 1னாலும் 1 + 2னாலும் ரிசல்ட் என்னதுங்க, சேம் 3. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. a ஸ்டார் ஆஃப் b, a b இந்த 1 2 1 ஸ்டார் இந்த ப்ளஸ், b ஸ்டார் ஆஃப் a, b வேல்யூ 1 a வேல்யூ 2 ஆப்ரேஷன் ப்ளஸ். ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். 2வையும் 1ஐயும் 1 இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது, 3 in the same value கிடைக்குது. That means this both of them equal. So it is a Abelian group. Which one? Set of all z under addition. Set of all z under addition is a Abelian group under the operation of addition. அப்படியே கிளியரா புரியுது இல்லைங்களா? இப்போ another example கூட பார்க்கலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம சைட் பை சைடு என்ன பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேபி இப்படி கேட்பாங்க, z comma plus z comma multiplication and z comma minus 3 கொடுத்துருவாங்க. z comma plus z comma multiplication z comma minus. which one is Abelian group அப்படின்னு கேட்பாங்க. அப்போ which one is Abelian group-னா நமக்கு அபிலியனுக்குண்டான கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு போயிடும். அண்டர் அடிஷனில் இது Abelian group, மல்டிப்ளிகேஷனில் z is not at all a group. குரூப்பாக இருந்தால் தானே அபிலியன் போக முடியும், குரூப்பே கிடையாது. மைனஸ் சப்ராக்ஷனில் அது என்னவா இருக்காது, அப்படின்னா இருக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா
1 minus 2 is not equal to 2 minus 1. ஏன்னா 1 minus 2 ன்றது minus 1, that is not equal to 1. So under subtraction, the group, that set of all integer is not form a group, it not form a commutative property, it not satisfy the condition of commutative property. So z comma minus is not a abelian group, it's not a abelian group. So questions இப்படி தான் கேட்பாங்க. 4 குரூப் கொடுத்துட்டு அதில் எது அபிலியன், இல்லை 3 குரூப் கொடுத்துட்டு எது அபிலியன் எது அபிலியன் இல்லை. அப்போ நம்ம அபிலியன் அப்படின்றத கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதில் எது அபிலியன் எது அபிலியன் இல்லை அப்படின்றத நம்மளால கிளியரா சொல்ல முடியும். கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எக்ஸாம்பிள் z plus is a abelian group. another example எதுங்க எடுக்கலாம்? another example பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் அந்த டெஃபினேஷனுக்கு உண்டானதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த டெஃபினேஷன் இல்லாதது, அந்த டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, டெஃபினேஷன் இல்லாது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்பொழுதோ இன்னும் அந்த டெஃபினேஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம், நல்லா கான்செப்டை புரிஞ்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் அப்ரோச் z comma plus is a abelian group அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டோம். இதுக்கு கான்ட்ராவர்ஸ், தட் இஸ் நாட் ஏ abelian group ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம்னா இன்னும் நமக்கு ஈஸியாக ரீச் ஆயிடும். தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஏன்னு ஒரு எடுத்துக்கிறேன், ஏ வந்து ஏபிசிடி அப்படின்னு எடுத்துக்கிறேன், சச் தட் ஏடி மைனஸ் பிசி இஸ் நாட் ஈக்குவல் டு 0, வேர் a, b, c, d belongs to real number or natural number, whatever it may be. இந்த மாதிரி ஒரு செட் எடுத்துக்கிறேன். AD minus BC is not equal to 0 means what is the meaning? It is a non-singular matrix. Determinant value is not equal to 0 அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, this is the not a abelian group under multiplication. Under multiplication என்னங்க அர்த்தம், A மாதிரி B ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், set of all matrix. அதுக்கு என்ன பண்ணுறோம், such that இதே கண்டிஷன், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஏபி ரிசல்ட்டும் பிஏ ரிசல்ட்டும் சேமாக இருக்க வேண்டும் என்ற நெசசிட்டி கிடையாது. நீட் நாட் பினா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ரெண்டு 2x2 மேட்ரிக்ஸ், set of all 2x2 மேட்ரிக்ஸ் determinant value is not equal to 0 அப்படின்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு மேட்ரிக்ஸில் செட் ஆஃப் ஆல் எடுக்கிறதுல ஏதோ ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பார்க்குறோம். பார்க்கும் பொழுது சாட்டிஸ்ஃபை ஆகலாம், சாட்டிஸ்ஃபை ஆகாமலும் போகலாம். ரெண்டு விதமாக இருக்குது. சாட்டிஸ்ஃபை ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடித்து சொல்ல முடியாது. அப்போ அடித்து சொல்ல முடியாதுன்ற பட்சத்தில் இஸ் நாட் அபிலியன் குரூப். ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் த எக்ஸாம்பிள் ஃபார் non-abelian group. அப்போ AB is equal to BA இருந்துச்சுன்னா abelian, but AB is not equal to BA இருந்துச்சுன்னா then it is said to be a non-abelian group for collection of 2x2 matrix if the determinant value is not equal to 0. அப்போ என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம், abelian குரூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். செகண்டுக்கு என்ன பார்த்தோம், அபிலியன் குரூப் இல்லாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டோம்னா அபிலியன் அப்படின்றதுக்குண்டான விஷயத்தை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணி புரிஞ்சுக்கலாம். கிளியராக புரியுதுங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், இப்போ உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ rub this. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா அபிலியன் குரூப்க்கு அடுத்தது செமி குரூப்னு ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்க போகிறோங்க, செமி குரூப் வேறு, சப் குரூப் வேறுங்க. அது நம்ம இம்பார்ட்டண்டாக புரிஞ்சுக்கணும். செமி குரூப் வேறு, சப் குரூப் வேறு. சப் குரூப்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு நான் செமி குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன்னா, சில இடங்கள் ஏன்னா நமக்கு டெஃபினேஷன் பிரகாரம் டாபிக் பிரகாரம் குரூப் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் குரூப் அப்படின் போது குரூப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப் குரூப், நார்மல் சப் குரூப், சைக்கிளிக் குரூப், செமி குரூப் மேபி வரலாம். ஆனால் சப் குரூப்புக்கும் செமி குரூப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோத்ரூ பண்ணலாம். அப்போது செமி குரூப்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். செமி குரூப்னா ஒன்றுமே இல்லைங்க. செமினா என்னதுங்க, பாதி, ஆஃப். செமினா ஆஃப்.
குரூப்புக்கு நான் மொத்தம் கண்டிஷன்ஸ் எத்தனை 4 மொத்தம் 4 conditions are there for group. If any non-empty set satisfy the first 2 conditions satisfied, then it is called semi-group. Semi என்னதுங்க பாதின்னு அர்த்தம். 4ல பாதி 2. அப்ப first 2 ப்ராப்பர்ட்டி என்னென்ன? That is closer and associative. Closer and associative. க்ளோசர் அண்ட் அசோசியேட்டிவ் இந்த 2 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எந்த ஒரு நான் எம்டி செட்டையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? செமி குரூப்னு சொல்லிடலாம். கிளியரா புரியுதுங்களா? ஏன்னா செமினா பாதி, இது 4ல பாதி 2. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட், தென் இட் இஸ் செட் டு பி a செமி குரூப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? மேத்தமெட்டிக்ஸில் தயவு செஞ்சு கான்செப்டை புரிஞ்சிங்க. Concept, if you understand, means whatever the definition, whatever the problems is given under the topics, you are able to give the correct answer. இதுதான் நான் தயவு செஞ்சு எல்லா கிளாஸையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ டெஃபினேஷன் பிரகாரம் நான் கான்செப்ட் சொல்லி தான் டெஃபினேஷனுக்குள்ள போகணும். ஏன்னா டெஃபினேஷனை சொல்லிட்டு அப்படியே எக்ஸாம் சொல்லிட்டு போகிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நிற்கும், அடுத்த நாள் நிற்கும், 3ஆவது நாள் மறந்துடுவோம். But concept, if you understand, means whenever, wherever, whatever the time, you are able to answer the particular questions. இப்போ பாருங்க, இப்போ நான் கான்செப்ட் சொல்லிட்டேன், செமி குரூப்புக்கு உண்டான கான்செப்ட். இப்போ டெஃபினேஷன் என்ன? ஆஸ் யூஷுவல் என்ன சொல்லுவாங்க? A non-empty set, a non-empty set, a non-empty set. G is a non-empty set. G is said to be semi group, said to be semi group if it satisfies என்னதுங்க? closer and associative property. If it satisfies closer and associative, then the non-empty set G is said to be semi-group. Now பாருங்க, a non-empty set G is said to be a semi-group if it satisfies closer and associative property. If it satisfies the closer and associative property. அப்ப என்ன ஆகுது? இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எந்த ஒரு குரூப்பையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செமி குரூப் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நாங்கள் டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்? கான்செப்டாக சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கான்செப்டை பார்த்துட்டு டெஃபினேஷனை பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? அப்போது இந்த டெஃபினேஷன்ஸை இன்னும் நம்ம ரீச் ஆகணும், இன்னும் நம்ம மனசுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, set of all natural numbers under addition is a semi group. Set of all natural number under addition is a semi group. ஏன்னு பார்த்தீங்கன்னா addition natural number என்னதுங்க? That is 1 2 like that goes on. Closure property அந்த 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் அதிலே இருக்கும். So closure property satisfied. Closure property satisfied நாவே associative property satisfied எல்லா இடங்கள்லையும். அப்போ associative property satisfied ஆகிடும். அப்போது உங்களுக்கு என்னதுங்க ஆகிடுதுங்க? closer and associative property 2 satisfy ஆகிறதுனால இந்த set of all natural number under the operation addition is a semi group. ஸோ நமக்கு ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ டெஃபினேஷனுக்கு முன்னாடி அந்த டெஃபினேஷனுக்கு உண்டான விஷயம் என்ன, அந்த விஷயம் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷனை பார்க்குறோம், நமக்கு இன்னும் ஈஸியாக ரீச் ஆகிடும். அதுண்டா கூட இன்னும் ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு அது ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா ஒட்டு மொத்தமாக நமக்கு என்ன விஷயம் ஆகிடும்? கான்செப்ட் நமக்கு ஈஸியாக ரீச் ஆகிடும், என்றைக்கும் மறக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த செமி குரூப் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்த டெஃபினேஷன் என்னப்பா? எல்லாமே இப்போ டெஃபினேஷன் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ப்ராப்ளமேட்டிக் பார்ப்போம், அதுக்கப்புறம் அடுத்த டெஃபினேஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம்
ப்ராப்ளம் பார்க்கும் பொழுது எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி எப்படிலாம் கேட்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாம் வைஸ் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக கால் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் திங் ரெசிடியூ கிளாஸஸ் அப்படின்னு வாங்க. என்னங்க சொல்லுவாங்க? ரெசிடியூ கிளாஸஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ரெசிடியூ கிளாஸ் ஆர் ரெசிடியூ கிளாஸஸ். ரெசிடியூ கிளாஸ்னு வச்சுங்க, தட் இஸ் பெட்டர். ரெசிடியூ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெசிடியூ கிளாஸ்னால் என்ன அப்படின்றத முதல்ல கான்செப்ட் சொல்ல போகிறோம். அப்புறம் டெஃபினேஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள். ஸோ வி கவர் ஆல் த கான்செப்ட்ஸ். ஸோ ரெசிடியூ கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த ரெசிடியூ கிளாஸஸை ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ZN, where n is any integer or n belongs to natural number. First அப்படியே எடுத்துப்போம், where n belongs to natural number. பேசிக்காக when n belongs to natural number. இப்போ Zn அப்படின்னா this is nothing but modulo class அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா modulo class அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் n-க்கு 3 கொடுக்குறேன், Z3 அப்படின்னா it is defined as 0, 1, 2. Set close. இப்போ Z3 modulo class 3 can be defined as the set of all 0 class, 1 class and 2 class. Set of all collection of 1 class, 0 class, 1 class, 2 class. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? 3 அப்படின் போதோ 3 உடைய மல்டிபிள்ஸ்லாம் என்னதுங்க? 3 உடைய மல்டிபிள்ஸ் 3, 6, 9, 12, 15 like that. 3 உடைய மல்டிபிள்ஸோட இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். that is 3 plus 1, that is 4, 7, 10, 13, 16 goes on. இது கூட ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட 3 கூட 2 ஆட் பண்ணுறோம், இல்லை 3 plus 1 கூட 1 ஆட் பண்ணுறோம். அப்போ 3 கூட 2 ஆட் பண்ணால் 5, 6 plus 2, 8, 9 plus 2, 11, 12 plus 2, 14 like that goes on. இப்போ கவனிங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா இந்த கேட்டகரியில் வந்துடும். இப்போ பாருங்கள், 0 கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3ஆல் எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வருதோ அந்த நம்பருடைய கலெக்ஷன் தான் 0 கிளாஸ். 1 கிளாஸ் அப்படின்னா 3 எந்த நம்பர்லாம் 3ஆல் டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் 1 வருதோ அந்த நம்பருடைய கலெக்ஷன். 2 கிளாஸ் அப்படின்னா எந்தெந்த நம்பர்லாம் 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 2 வருதோ அதோடைய கலெக்ஷன் தான் என்னது? 2 கிளாஸ். இப்போ பாருங்கள், 3 எந்தெந்த நம்பர்லாம் 3ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மல்டிபிள்ஸ் 3, 6, 9, 12, 15. இதில் எல்லா நம்பரும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get the remainder 0, 0, 0. So all the values comes under these classes. 1 class. 1 classனா the numbers which are divisible with 3, if the remainder is 1, such a collection is said to be 1 class. 4 3 divide பண்ணுங்க, remainder 1. 7 பண்ணிங்கன்னா 6 remainder 1. 10 பண்ணிங்கன்னா 9 remainder 1. 13 பண்ணிங்கன்னா 12 remainder 1. So all the values comes under the classes 1. 2. 5 3 ஆல் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2. 8 பண்ணிங்கன்னா 6 ரிமைண்டர் 2. 11 பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 3 3s are 9 ரிமைண்டர் 2. லைக் தட் கோஸ் ஆன். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் 3 + 3 போட்டக்கூடாது, அடுத்து 3 + 4 போடக்கூடாதா அப்படின்னா 3 + 3 போட்டிங்கன்னா என்னங்க வந்துடும்? மல்டிபிள் ஆஃப் 3 எதனா வரும்? 3 + 3 6, 3 + 3 9, 3 + 3 12. ஸோ இது எல்லாமே என்னதுங்க? 3 மல்டிபிள்ஸ் தானுங்க. ஸோ அகைன் இட் கம்ஸ் அண்டர் த கிளாஸஸ் 0. இட் கம்ஸ் அண்டர் த கிளாஸஸ் 0. அப்போ நமக்கு என்ன இது? ரிப்பீட்டேஷன் ஆகுது. ஸோ ரிப்பீட்டேஷன் ஆகாத வரைக்கும் நம்ம எத்தனை கிளாஸஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். அப்போது கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2 இதோடைய கலெக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாடுலோ கிளாஸ் 3, மாடுலோ கிளாஸ் 3. அப்போ மாடுலோ கிளாஸ் 4னா கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3.
ஸோ இதை மாதிரி கலெக்ஷன் பண்ணி கொண்டு போகிற விதை தாங்க நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெசிடியூ கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாடுலர் கிளாஸ் ஆர் ரெசிடியூ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இன் ஜென்ரல் Zn is equal to set of all 0, 1 like that n minus 1. அப்போ என்ன ஒத்துமை பாருங்கள், இங்கே 3 போட்டால் 2 வரைக்கும் வரும், 4 போட்டால் 3 வரைக்கும் வரும், 7 போட்டால் 6 வரைக்கும் வரும். அப்போது இன் ஜென்ரல் Zn எடுத்துக்கிட்டிங்கன்னா எது வரைக்கும் இங்கே வரும், n minus 1 வரைக்கும் வரும், n minus 1 வரைக்கும் வரும். இதுதான் இதோடைய கான்செப்ட், உள்ளர்த்தம். கிளியராக புரியுதுங்களா? இதோடைய உள்ளர்த்தமே இதுதாங்க. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஃபினேஷனாக சொல்ல போகிறோம். இப்போ டெஃபினேஷனாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? இப்போ டெஃபினேஷனுக்குள்ளே போகும்போதோ இந்த கான்செப்டை அந்த டெஃபினேஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போய் அந்த டெஃபினேஷன்ஸை அனலைஸ் பண்ணிட்டோம்னா தென் த டெஃபினேஷன்ஸ் நெவர் ஃபர்கெட்டன். டெஃபினேஷன் ஆகாது, மறக்கவே மறக்காது, இது உண்மை. அப்போ பாருங்கள், ரெசிடியூ கிளாஸோடைய இது பார்த்தீங்கன்னா ரெசிடியூ கிளாஸ் ஆஃப் மாடுலோ n, residue class of modulo n, residue class of modulo n is the set of all என்னதுங்க, concurrence values, set of all concurrence set of all concurrence, CRU concurrence, CRUGENC, concurrence value. நாங்கள் சொல்லியிருக்காக்க ரெசிடியூ கிளாஸ் ஆஃப் மாடுலோ n is the set of all concurrence values. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த டெஃபினேஷனை பார்க்கணும்னா நமக்கு என்ன பண்ணுவோம், பாதி புரியும் பாதி புரியாது, என்ன ஏதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியாது. ரெசிடியூ கிளாஸ் அப்படின்னா என்ன, மாடுலோ n என்ன, செட் ஆஃப் ஆல் கன்கரன்ஸ் வேல்யூஸ் அப்படின்னா என்ன, நம்ம யூஸ்வலாகவே என்ன பண்ணுவோம்னா ஏ கன்கரண்ட் பி மாடுலோ n அப்படின்னா வாட் இஸ் த மீனிங், ஏவை என்னால் டிவைட் பண்ணும் போது வரக்கூடிய ரிமைண்டர் என்னவோ பி, இதுதான் நோட்டேஷன். ஏ கன்கரன்ஸ் டு பி மாடுலோ n. அப்போ என்னால் டிவைட் பண்ணக்கூடிய ஏவை ஓடிய ரிமைண்டர் என்னவோ அதை இங்கே எழுதுகிறோம். அதானுங்க இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். இதை தானுங்க நான் வேறு மெத்தடில் சொன்னேன். என்ன சொன்னேன், Z3 அப்படின்னா 3ஆல், அப்போ 3ன்றது என்னதுங்க, மாடுலோ 3. அப்போ இங்கே 2, இப்போ 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கன்குரண்ட், 6 3ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 0. ஸோ 6 கன்குரண்ட் 0 மாடுலோ 3. அப்போ என்ன ஆகுது, 6ன்றது 3 மல்டிபிள், ஸோ இட் பிகம்ஸ் கன்கரன்ஸ் கிளாஸ் 0. இதை பாருங்கள், the set of all concurrence values, அப்போது மாடுலோ n, இந்த மாடுலோ 3, இந்த மாடுலோ 3 மூலிமா வரக்கூடிய set of all concurrence valuesனால் என்னதுங்க, எதெல்லாம் Z3, அப்போது இங்கே மாடு 3ஆல் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் டிவைட் பண்ணும் போதோ உங்களுக்கு என்னென்ன செட் ஆஃப் வேல்யூஸ் வருதோ அதோடைய கலெக்ஷன்ஸ் நம்ம போடுறோம். அதுக்கு பேர் தான் என்னது, ரெசிடியூ கிளாஸ். Set of all concurrence values can be put it in a one set, then that set is said to be a modulo class of the particular value of n. If you take n equal to 3 means Z3 modulo class 3. If you take Z equal to 10, then modulo class 10. So this is called, this collection of set is nothing but residue classes. Modulo class உடைய concurrence, set of all concurrence எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், ரெசிடியூ கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் டெஃபினேஷன் சொல்லி கான்செப்ட் சொல்லி டெஃபினேஷன் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியுதுங்களா, இதுதான் ரெசிடியூ கிளாஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ரெசிடியூ கிளாஸ் இங்கே ஏன் பார்க்குறோம், வாட் இஸ் அ நெசசிட்டி டு see the residue class அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்க விஷயம் வரும், தட் இஸ் நல்லா தொடச்சிக்கிறேன். நான் அந்த பிளாக் வராமல் இருக்கிறதுக்காக தொடச்சிக்கிறேன். கவனிங்க,
இந்த ரெசிடியூ கிளாஸையே நம்ம இங்கே பார்க்க வேண்டிய நெசசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்க, மாடுலோ கிளாஸ் Zn plus modulo n addition under modulo addition. இப்படி போட்டிங்கன்னா வெறும் addition இல்லைங்க, modulo addition. Zn, that is modulo class of n under the modulo addition is a group, especially is a abelian group. Is a abelian group. இது ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, இப்போ ஏன் இதை பார்க்குறோன்றதுக்கு பார்த்தா புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இது குரூப்பு, அதை விட மிக முக்கியம் அப்லியன் குரூப். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து செட் ஆஃப் ஆல் ரெசிடியூ கிளாஸஸ் அல்லது செட் ஆஃப் ஆல் மாடுலோ கிளாஸ் என்ன ஒன்று கொடுத்துட்டு Z4 Z5 கொடுத்துட்டு இட் இஸ் ஏ குரூப், இட் இஸ் ஏ அப்லியன் குரூப், இட் இஸ் ஏ சைக்கிளிக் குரூப் ஆர் நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, யூ ஷுட் பி நோன் whether it is a satisfy the property of commutative or not. Then only you said it is a abelian group or not. அப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக ரீச் ஆகிடும். இப்போ இஸ் 3க்கு நான் என்ன பண்ணுறேன், n-க்கு 3 எடுத்துக்கிறேன், அண்டர் மாடுலோ அடிஷன் 3. அப்போ ஏற்கனவே நான் நாங்கள் சொல்லியிருக்கேன், இது இந்த கிளாஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், 0 1 2 என்னங்க இருக்கும். G3ல 0 1 2 3 கிளாஸஸ் இருக்கும். இப்போ இந்த 3 கிளாஸஸ் இருக்கக்கூடிய இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்ல போனால், இட் இஸ் எ குரூப் அப்படின்னு சொல்ல போகிறோம். குரூப்னா என்னங்க அர்த்தம், இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை த க்ளோசர் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ். அதுக்கப்புறம் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் தென் இட் இஸ் அப்லியன், இல்லைங்களா? அப்போ இது கண்டிப்பாக குரூப்பாக இருக்கான்னு மாதிரி டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறமா அப்லியனாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், தட் இஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேலேஸ் த டேபிள்ஸ், தட் இஸ் என்னென்னா 0 1 2 0 1 2 0 1 2 அண்டர் மாடுலோ அடிஷன் 3 கேலேஸ் டேபிள் சொல்லுவாங்க. இருக்கிற எலிமெண்ட்ஸை ஓவைஸ் காலமாஸ் எடுத்துக்கிறோம், என்ன ஆப்ரேஷன் அங்கே போட்டுக்கிறோம். இட் இஸ் கேலே டேபிள்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேலே டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணுறோம், 0 + 0 0 0 + 1 1 0 + 2 2 1 + 0 1, சரிங்களா? 1 + 1 2 1 + 2 3 3 வந்துச்சுன்னா 0 2 + 0 2 2 + 1 3 3 வந்துச்சுன்னா 0 2 + 2 4 4 வந்துச்சுன்னா 1, இல்லைங்களா? ரிமைண்டர் தானே எழுதுகிறோம். மாடுலோ கிளாஸ்னால் நாங்கள் அர்த்தம் ரிமைண்டர். 2ஓட 1ஓட 1 ஆட் பண்ணுறோம் 2, 1ஓட 2 ஆட் பண்ணால் 3 தான் நம்ம மாடுலோ கிளாஸாக எடுத்துருக்கிறோம். அப்போ 3 3ஆல் டிவைட் பண்ணால் 0, அந்த ரிமைண்டர் தான் இங்கே எழுதுகிறோம். அப்போ 3க்கு மேலே போனால் தான் ரிமைண்டர் பார்க்க முடியும். 3க்குள்ளே 1 2 அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியாது, ரிமைண்டர் பார்க்க முடியாது. ஸோ வாட் த வேல்யூ காட் தட் வில் பி புட் ஆஸ் இட் இஸ். என்ன வேல்யூ கொடுக்குறோம் அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கிறோம். அப்போது அதனால தான் 1 2க்கு நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. அப்போ 2 + 0 2 2 + 1 3 3 ஆர் 3க்கு ஈக்குவல், 3க்கு மேலே வச்சுனா தான் மாடுலோ கிளாஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போது 3 3ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 0 2 + 2 4 4 3ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 1 வந்துடுச்சுங்களா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடா? இங்கே இருக்கக்கூடிய 0 1 2 தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கு. அப்போது எடுத்துக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் அதுவே ரிப்பீட் ஆகுது. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைன்னு என்ன சொல்லியிருக்கேன், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்லி சாட்டிஸ்ஃபை. அதுவும் முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ அடுத்து என்ன இருக்குது, ஐடென்டிட்டி. அண்டர் அடிஷனில் ஐடென்டிட்டி என்னது, 0. ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லைங்களா, அண்டர் அடிஷனில் ஐடென்டி 0, ஸோ 0 இருக்குது. இன்வர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், எதை கூட ஆட் பண்ணால் ஐடென்டி எலிமெண்ட் தட் இஸ் 0 வருதோ அது அதுக்கு இன்வர்ஸ். இப்போது 0 கூட 0 ஆட் பண்ணும்போது 0, அப்போ 0 0க்கு இன்வர்ஸ். இப்போ 1 கூட எதை ஆட் பண்ணும் போது ஐடென்டி எலிமெண்ட் 0 வருது, 2 கூட ஆட் பண்ணும்போது 0 வருது. அப்போ 1 2க்கு இன்வர்ஸ், 2 1க்கு இன்வர்ஸ். இப்போ 2 கூட எதை ஆட் பண்ணும்போது 0 வருது, 1. அப்போ 2க்கு 1 ஆட் பண்ணும்போது 1க்கு 2 ஆட் பண்ணும்போது ரிசல்ட் என்னது 0 வருது. அப்போ 2 is inverse of 1, 1 is inverse of 2 under the modulo addition. அப்போ 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சிங்களா? அப்போ இது குரூப்பாக. அடுத்தது அப்லியன். அப்லியன் என்னதுங்க, 2 வேல்யூஸ் மாற்றி போட்டாலும், இப்போ 2 and 1 எடுத்துக்கிறேன். 1 modulo class 1 under the modulo addition 3 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது அப்படியே மாற்றிக்கிறேன். நாங்கள் வரோம் மாற்றி எடுத்துக்கிறோம். அதானங்க a + b b + a. வேறு என்னங்க வரும், 1 + 2 1 +
2 வேல்யூ என்னதுங்க 0. அடுத்தது 2 + 1 2 + 1 வேல்யூ என்னதுங்க 0. அப்போ ரெண்டு ரிசல்ட்டையும் மாற்றி போடலாம். ரிசல்ட் என்னங்க சேமுங்களா? காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், set of all collection of residue class of modulo n is not only a group, it is also a abelian group under the modulo addition. Under the modulo addition அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு கேள்வி உண்டு. அதனால தான் அந்த டாப்பிக்கை நடத்திட்டு இப்போ நம்ம அந்த டாபிக் நடத்தாமல் வெறும்னா set of all modulo class of n is form a group under modulo addition அப்படின்ட்டா we don't know what is in the modulo class, how to form, how to add the modulo class, and how we can say that is the group, then how we can say it is the abelian group. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள உருவாகும். அது எல்லாம் இப்போ தெளிவாகிடுச்சுங்களா? கிளியர் ஆகிடுச்சுங்களா? அப்போ set of all modulo class under modulo addition is a abelian group அப்படின்னு தெளிவாக தெரிகிறது. ஸோ ஒரு டெஃபினேஷன், அந்த டெஃபினேஷன் லெட்டராக ஒரு ப்ராப்ளம் உண்டு. அதுக்கு நம்ம எப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். கிளியராக புரியுதுங்களா? அடுத்து என்னென்ன இப்போ பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.